பிரபஞ்சத்திற்கு வணக்கம். பிரபஞ்சம் ஓர் அற்புத படைப்பு. ஆம், நான் பிரபஞ்சம் என்று சொல்வது அண்டவெளி மட்டுமல்ல. நாம் வாழும் இந்த பூமி, அதை சுற்றியுள்ள ஆகாயம், அதில் பறந்து செல்லும் மேகங்கள், அவ்வப்போது தோன்றும் வானவில், விண்மீன்கள், சூரியன், சந்திரன், எழிலான நீர்வீழ்ச்சிகள், ஆழி சூழ்ந்த உலகம், கடல் அலைகள், நீர்க்குமிழிகள், பச்சை பாசிகள், துள்ளி வரும் மீன்கள், ஆகாயத்தில் வரியமைத்து பறக்கும் பறவைகள், கொஞ்சும் கிளிகள், பேசும் மைனாக்கள், குழந்தைகளின் சிரிப்பொலிகள், ஓங்கிய மலைகள், தாழ்வான நீர்நிலைகள், பூந்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், தேயிலை காப்பி தோட்டங்கள், பட்டாம்பூச்சிகள், தும்பிகள் என இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பிரபஞ்சத்தில், அண்டவெளியில், பூமியில், ஏன் நாம் வாழும் இடத்தில் கூட ரசிக்க, லயிக்க பல்வேறு இயற்கை சூழல்கள் இருந்தாலும் மனிதன் தினசரி பணத்தை மட்டும் தேடி ஓடுகிறான். செயற்கையான நவீன வாழ்க்கையில் மிக வேகமாக பயணிக்கிறான். நெடுஞ்சாலைகள், புகைவண்டிகள், 2 சக்கர, 3 சக்கர, 4 சக்கர வாகனங்கள், கீச்சிடும் ஒலிகள், முழங்கிடும் பேரொலிகள், கார்பன் மோனாக்சைடை உமிழும் வண்டிகள் என ஆரவாரமாக பயணிக்கிறான். இறுதியில் எஞ்சுவதுதான் என்ன? ஏன் இந்த ஓட்டம்? எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தானா? இல்லை எதிர்காலத்தின் முதுமை காலத்தின் ஓய்விற்காக சேமிக்கவா? இயற்கையை நசித்து செயற்கையை சேமித்து என்ன பலன்? தற்காலிகமான வாழ்க்கை என்ற நோக்கத்தில் நாம் பயணித்தால் எதிர்கால சந்ததியரின் நிலைதான் என்ன? இயற்கை வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிட்டால் வருங்காலத்தில் நம் தலைமுறையினர் தண்ணீர், காற்று என்று எதை புசிப்பார்கள்? எப்படி வாழ்வார்கள்? சிந்திக்கிறோமா? பிரபஞ்சம் என்ற நம்மை தாங்கும் இந்த அண்டத்திடம் எனக்கு கார் வேண்டும், பைக் வேண்டும், அழகிய வீடு வேண்டும், ஐடி ஜாப் வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்று என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியை நாம் விரும்புகிறோமே, நம்புகிறோமே. அதேபோல் பிரபஞ்சத்திடம், இயற்கையே நீ எங்களுக்கு என்றும் வேண்டும், இயற்கையே நீ என்றும் பரிணமிக்க வேண்டும், இயற்கையே நீ மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று எங்களுக்கு உதவ வேண்டும். உயிர்கோளத்தோடு இயைந்து சாதகமான இயற்கையை உருவாக்க ஒவ்வொரு உயிர்களுக்கும் கட்டளையிட வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் தினம் தினம் கோரிக்கை வைக்க வேண்டுமல்லவா? எதுவும் பிரபஞ்சத்தால் சாத்தியமென்றால் இதுவும் சாத்தியமே. வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன், என்றும் உங்களுடன் நான். வணக்கம்.